ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து சண்டே ஃபண்டேங்கங்காட்டி ஒரு ஹைட்ராலிக் பிளெயின் லான்ச்சர் அப்படிங்கிற ஒரு டாயை வாங்கியிருக்கேன். எப்படி அசெம்பிள் பண்ணி லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இது பேர் ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் புல்லிங் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரைக்கர் இந்த கேப்பில் புல்லிங் பிளேட்டை விட்டுறணும். அப்புறம் இப்போ வந்து இந்த பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி இப்படி திருப்பிக்கணும். ஒரு டீ லாக் எடுத்து இங்கே லாக் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் நம்ம டீ லாக் எடுத்து லாக் பண்ணிக்கணும். அப்புறம் இதை எடுத்து இங்கே இந்த மாதிரி இந்த பொசிஷனில் வச்சுட்டு திரும்பி ஒரு டீ லாக் எடுத்து இந்த இடத்துல போட்டுக்கணும். இப்போது நம்ம அசெம்பிள் பண்ணி வச்ச ஸ்ட்ரைக்கர் மேலே நம்ம டாப் கைடை வைக்க போகிறோம். நாங்கள் டாப் கைடை வைக்கலாம். இப்போ இப்படி இந்த டாப் கைடை வச்சுக்கணும். இந்த டாப் கைடை நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு கேப் தெரியும், அந்த இடத்துல டீ லாக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் ஸ்ட்ரைக்கர் ஃப்ரண்ட் எடுத்துக்கணும். அதை எடுத்து இந்த ஃப்ரண்ட் ஸ்ட்ரைக்கரில் மாற்றணும். இப்போது இந்த ஆரஞ்சு பேண்ட் எல்லாம் வந்து இந்த இடத்துல மாட்டணும். 2 ஆரஞ்சு பேண்ட் அதுக்கு வேணும். ஒவ்வொரு சைடும் ஒவ்வொன்று போடணும். அசெம்பிள் பண்ணி வச்சுருந்ததை நம்ம இப்படி டர்ன் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு சைட் கைடு எடுத்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு ஆரஞ்சு பேண்ட் எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு ஆக்சில் எடுத்து போட்டுக்கிட்டு பிளாக் ரிங் எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு ட்ரிகர் எடுத்து இந்த இடத்துல இந்த ஹோலை போட்டுக்கிட்டு அப்புறம் இந்த இடத்துல வச்சு ஒரு சைட் கைடை அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது ஒரு ஆரஞ்சு பேண்ட் எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னொரு ஆரஞ்சு பேண்ட் எடுத்து இந்த இடத்துல இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இதை அசெம்பிள் பண்ணி வச்சதை இந்த பேக் பிளேட் எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு 2 டைனி பேண்ட் எடுத்து இந்த இடத்துல இதையும் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இந்த ட்ரைகர் கைடு அதை எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். நிறைய பேர் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க, அது வந்து தப்பு. இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைனி பேண்டை உனக்கு போட்டுக்கணும். இன்னொரு டைனி பேண்டில் இன்னொன்று போட்டுக்கணும். இப்போ ஒரு ஆரஞ்சு பேண்ட் எடுத்து இங்கே போட்டுக்கணும். இப்போது ஒரு பாட்டம் கைடை எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணணும். நல்லா ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டைனி பேண்ட் எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள். நம்ம இப்படி அசெம்பிள் பண்ணி வச்சுட்டு இப்படி செட் பண்ணிக்கிட்டு இந்த சைடு கைடு எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஆரஞ்சு பேண்ட் எடுத்து இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நான் இப்போ டர்ன் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஆரஞ்சு பேண்ட் எடுத்து அந்த சைடுக்கு பண்ண மாதிரியும் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு ஆரஞ்சு பேண்ட் எடுத்து இந்த சைடில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னொரு ஆரஞ்சு பேண்டையும் எடுத்து இந்த சைடில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு க்ரீன் பேண்ட் எடுத்து இந்த புல்லிங் பிளேட்டில் சைடில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த 2 சைட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னொரு க்ரீன் பேண்டையும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அசெம்பிள் பண்ணி வச்சுருக்க லான்ச்சரை சைடில் வச்சுருக்கலாம். அப்புறம் வந்து இந்த 2 சிரிஞ்சில் ஒரு ப்ளஞ்சரை எடுத்துக்கலாம்.
இந்த சிரிஞ்ச் சிலிண்டரை சைடில் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு ப்ளஞ்சர் ஹோல்டரில் எடுத்துக்கிட்டு இதோட ஹோல்ஸில் இந்த மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ப்ளஞ்சர் பேக் எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி பைண்டர் எடுத்து இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஆரஞ்சு பேண்ட் எடுத்து இந்த சைடில் லாக்குக்காக போட்டுக்கலாம். திரும்பி ஒரு பைண்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு பேண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சர்க்கிள் எடுத்து இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து இது இங்கே வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்க ஒரு பிளேட்டை இங்கே வச்சுட்டு ஒரு பிளாக் ரிங் எடுத்து லாக்குக்காக போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஒன்று எடுத்து இப்போ இந்த யூ ஹோல்டர் எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்ட்ரைட் கனெக்டர் எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 2 கேப்லையும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சு பேண்ட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சைட்லேயும் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ஹோல் எடுத்து இந்த இடத்துல இது ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிங் எடுத்து இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த சைட் பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பார்ட் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொன்றையும் எடுத்து இதே மாதிரி அசெம்பிள் பண்ணிக்கலாம். ப்ளூ பேண்ட் எடுத்து டைனி ப்ளூ பேண்ட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு ப்ளூ பேண்ட் எடுத்து அதே மாதிரி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஹோல்ஸை இப்படி மேட்ச் பண்ணிக்கலாம். மேட்ச் பண்ணி இந்த ஆக்சல் எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணி பிளாக் ரிங் எடுத்து வச்சு போட்டுக்கலாம். இங்கேயும் இதே மாதிரி அந்த ஆக்சல் போட்டு பிளாக் ரிங் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த அவுட்டர் புல்லை எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னர் புல் எடுத்து அடியில் கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பேஸுக்காக இந்த மாதிரி ஒரு பார்ட், அப்புறம் இந்த மாதிரி ஒரு பார்ட் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேஸ் குஷன் எடுத்து இப்படி க்ராஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இன்னும் 3 சைடும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அது டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஆரஞ்சு பேண்ட் எடுத்து இப்போ வந்து புல்லட் எப்படி லான்ச் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ புல்லிங் பிளேட்டை புல் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இந்த புல்லட்டை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த சிரிஞ்சை புஷ் பண்ணால் புல்லட் வரும். திரும்பியும் இந்த புஷ் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த புல்லிங் பிளேட்டை புல் பண்ணிக்கணும். அப்புறம் பிளெயின் எடுத்து இங்கே வச்சு இங்கே இப்படி பண்ணால் வரும். இதுதான் ஹைட்ராலிக் பிளேன் லான்ச்சர் ப்ராஜெக்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.